ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசிபிள் ஆடியோ. நீங்கள் ஷார்ட்ஸில் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்க்கலனாலும் பரவாயில்ல, திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன். இது வந்து ஒரு 5.1 ரிமோட் ஆம்பிளிஃபையர், அதாவது HDMI, ஏஆர்சி, இஏஆர்சி எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் யூஸ் பண்ணி ரிமோட் கிட்ட பார்த்தா G-Star ரிமோட் கிட்ட யூஸ் பண்ணியிருக்கிறோம். சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே அவ்வளோ ஒரு அற்புதமாக சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் இதில் யூஸ் பண்ணி பவர் ஆன் போர்டு என்னன்னு பார்த்தா நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் போர்டு தான். எல்லாமே டிரான்சிஸ்டர் எல்லாமே ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் போட்டிருக்கிறோம். எல்லா காம்பனண்ட் எல்லாமே குவாலிட்டியாக போட்டிருக்கிறோம். எல்லாமே சால்டிங்லேருந்து எல்லாமே ஹேண்ட்மேடு தான். அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஆடியோ கேட்குறதுக்கே நீங்கள் ஒரு ஏவி ரிசீவரில் ஃபீல் பண்ணுற ஆடியோ இதில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். டிரான்ஸ்ஃபார்மருமே பார்த்துட்டிங்களா, நம்மளோட ஓன் டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஆல்ரெடி நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் நிறைய போட்டிருந்தோம். இதில் ஒரு சின்ன அப்டேட் பண்ணியிருக்கோம். ரெகுலராக எல்லா டிரான்ஸ்ஃபார்மரில் எல்லாரும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பாபின் வந்து பிசிபி பாபின் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்ச நாளில் பிசிபி பாபின் வந்து போயிடும். நாங்கள் அதை ஒரு சின்ன ஒரு அப்டேட்டாக பண்ணி நாங்கள் வந்து பிசிபி பாபின் போட்டிருக்கிறோம். அதே சமயத்தில் இன்னொரு அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரைமரி வைண்டிங்க்கு வர ஒயர், அதில் 0.5 ஒயர் போட்டிருப்போம் மேக்ஸிமம் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம். இதில் வந்து 8 ஆம்பி டிரான்ஸ்ஃபார்மருக்குமே 1 ஸ்கொயரில் 6 கேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோவில் போட்டிருந்தோம் இந்த கேபிள் ஒயரை பற்றி, டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி. அப்படி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கு, அதில் போய் டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் காப்பர், அட்லஸ் காப்பர் யூஸ் பண்ணி ஒரு ஹெவியான ஒரு 8 ஆம்பி டிரான்ஸ்ஃபார்மர் தான் இதில் நம்ம போட்டிருக்கிறோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டைப் ரிலே போட்ட யூடியில் இருக்கிற ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எதுக்காக நம்ம போடுறோம்னா, தற்சமயத்தில் ஏதாவது ஒரு ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் ஆயிடுது, ஒயர் ஏதாவது டச் ஆகுது அப்படிங்கிற சமயத்தில் ஸ்பீக்கர் எது கம்ப்ளைண்ட் ஆகிடக்கூடாது, ஆம்பிளிஃபையர் எது கம்ப்ளைண்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுறோம். அடுத்து இன்னொரு என்ன காரணத்துக்காக ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு சில ஆம்பெல்லாம் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது டப்புன்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த மாதிரி சவுண்டு, இறைச்சல் எதுவுமே இருக்காது. ஒரு ஆம்ப் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குமோ அதே தான் நீங்கள் ஆம்ப் பாஸ் பண்ணி வச்சிங்கனாலும் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஒரு சின்ன அம்மிங் நாய்ஸ் எதுவும் வராது. அதே சமயத்தில் இந்த ரேட்டை கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டுறீங்க. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் யாருமே கொடுக்க முடியாது. ஒரு 8000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு நாங்கள் இந்த ஆம்பிளிஃபையர் கொடுத்துருக்குறோம். அதே சமயத்தில் ரிமோட்லையுமே வந்து உங்களுக்கு எல்லா ஸ்பீக்கரையும் தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு சேர்ந்து ஒரு வால்யூம் கண்ட்ரோல் இருக்கும். அதே மாதிரி சென்டருக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது, சரௌண்டுக்கு இருக்குது. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு ரெண்டுக்குமே பேஸு, ட்ரிபிள், சப்புக்கு தனியாக கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இதுலேயும் சரி மாஸ்டர் வால்யூம் கொடுத்துருக்குறோம், சப்புக்கு தனியாக வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறோம், ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கு. ஃபேன், கூலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா 2 கூலிங் ஃபேன் கொடுத்துருக்குறோம். ஏன்னா வந்து எந்த ஹீட் இஷ்யூ வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, 2 கூலிங் ஃபேன் கொடுத்துருக்கு. ஒயரிங்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீடியோவில் நிறைய ஆம்பிளிஃபையர் போட்டிருக்கு, அதுலேயே பாருங்கள். எல்லா ஒயரிங்கும் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கோம். மெயின்ஸ் கார்டு ஒயர்லேருந்து நாங்கள் போட பின்னாடி ப்ரொடக்ஷன் ஃபியூஸ் வரை எல்லாமே ஹெவியாக கொடுத்துருக்குறோம். உள்ளே யூஸ் பண்ணுற ஒயர்லேருந்து எல்லாமே எவரெஸ்ட் பிராண்டு தான் போட்டிருக்கிறோம். அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அற்புதமாக இந்த ஆம்ப் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். எதுக்காக இவ்வளோ லோ பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் எல்லா வீட்லையுமே எல்இடி டிவிங்கிற மாதிரி எல்லா வீட்லையும் மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிற சமயத்தில் நார்மல் ஆம்பிளிஃபையர் 5.1 அனலாக் ஆம்பிளிஃபையர் நம்ம சேனல்லேயே 7000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு அனலாக் ஆம்பிளிஃபையர் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த 7000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு கொடுக்குற ஆம்பிளிஃபையர் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, இவங்க எல்இடி டிவி வச்சிருக்காங்க, ஏக்ஸ் குத்தும்போது அவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறது இல்லை. எங்களுக்கு ஒரு ஏஆர்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதே சமயத்தில் ஏஆர்சின்னு போயிட்டாவே 10,000க்கு மேலே தான் வருது. சரி, நம்ம இதுலேருந்து ஒரு சின்ன அப்டேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் வந்து 8000 ரூபாய் பட்ஜெட்டில் ஏஆர்சியோட கொடுத்துருக்கோம். இல்லை பென் டிரைவ், ப்ளூடூத், ஏக்ஸ் எல்லா ஆப்ஷனும் வந்துடும், ஏஆர்சி வந்துடும். அதே மாதிரி பென் டிரைவ் நீங்கள் போட்டு கேட்கும் போதுமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். டிஸ்பிளே வந்து பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இந்த ஆம்பில் வந்து நாங்கள் வந்து வியூ மீட்டர் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் நிறைய ஆம்பிளிஃபையர் நம்ம ஆஃபர் லோட் ஆம்பிளிஃபையர் எந்த ஆம்பிளிஃபையர்லையுமே வியூ மீட்டர் இருக்காது. நம்ம அதில் வியூ மீட்டருமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கு. என்ன காரணத்தினால வியூ மீட்டர் கேட்குறாங்க, திரும்ப நம்ம அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகுன்னு சொல்லி நம்ம வச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். இதில் வந்து அந்த அமௌண்ட்டு ஆட் பண்ணி நம்ம வியூ மீட்டரோட வச்சு கொடுத்துருக்கோம். மற்றபடி இந்த ஆம்பிளிஃபையரோட சவுண்ட் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ணால் காப்பிரைட்ஸ் வர ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் இது பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸையுமே நாங்கள் இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்குறோம். ஏன்னா அதில் காப்பிரைட்ஸ் வராததுனால அதில் போய் நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. ப்ளே பண்ணுற பாருங்க. இதில் 1 மினிட்ஸ் ப்ளே பண்ணி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறோம், அதில் பார்த்துக்குங்க. இந்த ஆம்பிளிஃபையர் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. உங்களுக்கு பெஸ்ட்டான இதில் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு கொரியர் ஷிஃப்டிங் ஆகுது, எல்லாம் தெளிவான இதில் பண்ணி கொடுக்குறேன். இது வந்து கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா தான் வரும், கொரியர் சார்ஜ் இன்க்ளூடிங் கிடையாது. நீங்கள் எந்த ஏரியாவோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா தான் வரும். அதே சமயத்தில் இந்த முழு வீடியோ பார்த்து தெளிவாக என்ன போட்டிருக்கோ என்ன ஏதுங்கிறது இது பண்ணிக்கங்க. சப்வூஃபர்னு பார்த்துட்டீங்கன்னா 12 இன்ச்சில் JBL 5 இயர் டபுள் மேக்கன் சப்வூஃபர் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சைடு சரௌண்ட் ஸ்பீக்கரு 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 இன்ச்சு இந்த 3 வெரைட்டியில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்.
அதே சமயத்தில் சப்வூஃபர்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச் சப்வூஃபர் யூஸ் பண்ணலாம், 10 இன்ச் யூஸ் பண்ணலாம். எந்த சப்வூஃபரான யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு உண்டான பர்ஃபார்மன்ஸ் இது கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க நம்ம வீடியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னு கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும். அவங்களுக்குமே யூஸ் ஆகலைன்னா அவங்களோட நண்பர்களுக்கு யாராவது யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.